ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்களெல்லாம் சந்திச்சு. இந்த மாதிரி ஒரு லாங் வீடியோ போட்டு ரொம்ப மாதமே ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் போடலான்ட்டு ஒரு ஐடியா. அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு வெல்கம் சொல்லிடலாம். வாங்க, வெல்கம் டு சக்தி உலகம். மொட்டை மாடியில் இருக்குங்க, சரியான வெயில். சரி, மிளகாத் மல்லி காய வச்சுன்னா அந்த வீடியோ தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 5 மாதத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. நல்லா இப்போ அடிக்குது பாருங்கள் வெயில், அப்பா சொல்லுன்னு அடிக்குது. நல்லா இந்த மாதிரி காய வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரே நல்லா காஞ்சிரும். அதை எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் கடையிலலாம் வாங்கி இந்த மிளகாத்தூள்லாம் எனக்கு அது சரிப்படாது. அதனால் நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி காய வச்சு அரைச்சி வச்சுக்குவோம். நல்லா வெயில் அடிக்கிறப்ப காய வச்சு எல்லாத்தையுமே காய வச்சு அரைச்சி வைங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். நல்லா அந்த மாதிரி மிளகா உடையணும். அந்த அளவுக்கு காய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் ஆனாலும் மிளகாத்தூள் கெட்டே போகாது. அது பாட்டுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்க வேண்டியது தான். இது நான் மெஷர்மெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் அதே மெஷர்மெண்ட்டில் காய வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். இது மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஏதோ ஒரு கண்டெய்னரில் நீங்கள் போட்டு நல்லா அதை கழுகிட்டு நல்லா காய வச்சு நீட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு வச்சிங்கன்னா ஒரு இதுவுமே ஆகாதுங்க. நல்லா சூப்பராக இருக்கும், கெட்டே போகாது. மிளகாத்தூள்லாம் அப்படியே இருக்கும். கடையில் என்னத்தான் கடையில் வாங்கினாலும் நமக்கு திருப்தியாகவே இருக்காது. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் பார்த்திங்கனாக்கா 1 கிலோ மல்லிக்கு 3/4 கிலோ மிளகாய், அதுக்கப்புறம் 100 ஜீரகம், 100 கிராம் மிளகு, 100 கிராம் சோம்பு, 50 கிராம் வெந்தயம், இது கூட பார்த்திங்கன்னா 1/4 கிலோ கடலைப்பருப்பும் பூண்டு ஒரு 100 கிராம், இது எல்லாத்தையும் காய வச்சு இது மொத்தமாக இதை அரைச்சி வச்சுக்குவேன். இதான் இது சாம்பார், அப்புறம் முட்டை குழம்பு, கறி குழம்பு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் என்னென்ன குழம்பெல்லாம் செய்கிறீங்களோ எல்லா குழம்புக்கும் இதை போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எவர் சில்வர் பாத்திரம்னா ரொம்ப நாள் வைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கு பாத்திரங்க, பக்கெட்டுங்க அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இதில் கொட்டி வச்சுட்டு தனியாக ஒரு கரண்டி போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லது. அதுக்கப்புறம் அதே மாதிரி மல்லித்தூள், மிளகாத்தூள் தனித்தனியாக அரைச்சிக்குவோம். அது ஒரு கிலோ காய வச்சு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்குவோம். இது தனி மிளகாத்தூளுங்க. இது நம்ம பொரியலுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா அது கூட நம்ம போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் தான் நான் கொஞ்சம் போடுவேன். அதனால் பார்த்திங்கன்னா இதையும் நான் தனித்தனியாக கொஞ்சம் அரைச்சி வச்சுக்குவேன். நல்லா காய வச்சாலே போதுங்க, சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள் கெட்டே போகாது. உங்களுக்கு குறைஞ்சது 6 மாதம் வரைக்கும் தாங்கும். கொஞ்சம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் 3 மாதம் வரைக்கும் போதும். மல்லித்தூளும் அதே மாதிரி அரைச்சி கொட்டி வச்சுருங்க. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வாங்கி அப்படியே காய வச்சோம். எதுவுமே கடையிலையே வாங்க மாட்டோங்க. எல்லா மசாலாவும் நாங்களே இதே மாதிரி ரெடி பண்ணிக்குவோம். ரொம்ப நல்லாயிருக்கும், நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. கடை மசாலா கொஞ்ச நாள் ஆச்சுனாலே ஒரு மாதிரி பூச்சி பிடிச்ச மாதிரி லேட்டாக பூச்சிலாம் பிடிச்ச மாதிரி ஆகும். யூஸ் பண்ணி சீக்கிரமாக அதை யூஸ் பண்ணிடணும். இது அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு அரைச்சி வச்சிட்டோம்னாக்கா ஒரு 5-6 மாதத்துக்கு தாக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாங்களில் எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் தனி மிளகாத்தூள், குழம்புத்தூள் எல்லாமே சூப்பராக அரைச்சாச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் மெஷர்மெண்ட்டு நான் பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மெஷர்மெண்ட் பார்த்து நீங்களும் மிளகாத்தூள் அரைச்சிக்கோங்க.
ஓகே மக்களே, தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.